ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாத செவ்வாய்க்கிழமை திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் நம்மை நம்பிக்கையில் நிலைத்திருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. பல நேரங்களில் நம்பிக்கையின்றி தவிக்கின்ற வேளையிலும் சரி, பயத்தினால் நாம் ஆண்டவரிட்டு விலகி இருக்கின்ற நேரங்களிலும் சரி, நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் நிலைத்திருக்க இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பிடுக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் புற தூய்மையை அல்ல, மாறாக உள்ள தூய்மையை பார்க்கின்றார். பல நேரங்களில் நம்ம மேக்கப் போட்டு போகிறது, வெளியில் நம்ம நல்லவங்களை மாதிரி காமிச்சுப்போம். ஆனால் கடவுள் அதை ஒருபோதும் விரும்புவது இல்லை. மாறாக கடவுள் நம்முடைய உள்ள தூய்மையை பார்க்கின்றார். இப்படிப்பட்ட நம்பிக்கையான உள்ள தூய்மை உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ இத்திருப்பலியை ஜெபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் இணைவோம். இந்த திருப்பலியில் நமக்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உமக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிவதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேற்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 14 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும், ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்காரர மலைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 ஒரு பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகள் ஆகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னல்ல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை கொல்கத்தா நகர வீதிகளில் பலத்த காயங்களுடனும் உடலில் பல பாகங்களில் உடம்பு ஃபுல்லாக புண்களுடனும் ஒரு நபர் படுத்திருந்தாராம். அந்த வழியிலே பயணம் செய்த பல பேர் இந்த நபரை பார்க்கின்றார்கள். ஆனால் அவர் மேல் பரிதாபப்பட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த இடத்திற்கு அன்னை தெரேசா வருகிறார். ஓடோடி வந்து அவனுடைய காயங்களுக்கு மருந்து இடுகிறாள். அவனை தன்னுடைய தோள்களில் சார்த்தி கொண்டு அந்த இளைஞனை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்றாளாம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மக்கள் இந்த அன்னை தெரேசாவிடம் கேட்டார்களாம், எப்படி உங்களால் மட்டும் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடிகின்றது? எப்படி உங்களால் மட்டும் எல்லாரும் கடந்து போகிறாங்க, எல்லாரும் அந்த மனுஷனை பார்க்குறாங்க, ஆனால் யாருமே அவனுக்கு உதவுவதற்கு முன் வரவில்லை. காரணம், அவன் மேலே அடிக்கிற அந்த நாற்றம், துர்நாற்றம், அவன் அந்த காயங்கள், இது எல்லாமே யாரையுமே அவனுடைய பக்கத்தில் கூட கொண்டு போக முடியல, பக்கத்தில் கூட போக முடியல. ஆனால் உங்களால் மட்டும் எப்படி இவ்வளவு இரக்கத்தோடு இவ்வளவு அன்போடு அவனை போய் கட்டி அரவணைக்க முடிகின்றது என்று கேட்கும் பொழுது இந்த தாய் அழகாக சொன்னாலாம், நீங்கள் எல்லாருமே அவனை ஒரு மனிதராக பார்க்கின்றீர்கள், ஆனால் அவனுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை நான் பார்க்கின்றேன். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு கிறிஸ்து இருக்கின்றார், கிறிஸ்து வாழ்கின்றார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நான் பார்த்தேன். அந்த கிறிஸ்துவின் அடையாளமாக, அந்த அன்பின் அடையாளமாக அவனை நான் அரவணைத்து அவனுக்கே அந்த மருந்தை போட்டேன் என்று மிக எளிமையாக பதிலளித்தாளாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலும் இதே வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். பரிசேயர்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்துகிறார்கள். அதனால தான் கடவுள் அவர்களை கடுமையாக சாடுவதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. அதனால்தான் முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை சுத்தப்படுத்துங்கள் என்று பரிசேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கின்றார். அன்னை தெரேசா, உண்மையான கிறிஸ்தவம் என்பது வெளிப்புற அடையாளத்தில் அல்ல, மாறாக ஒவ்வொரு மனிதத்தில் உள்ள அந்த மனித நேயத்தில் உண்மையான அன்பில் வாழ்கின்றது என்று அழகாக கூறுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாம் வெளிப்புற அடையாளங்களை வைத்து மனிதர்களை மதிப்பிடுவது உண்டு. அவங்க டெய்லி கோயிலுக்கு வராங்க, டெய்லி ஜெபம் செய்கிறாங்க, டெய்லி எல்லா கடவுளுக்கு ஏற்ற எல்லா காரியங்களை செய்கிறாங்க என்று மனிதர்களுடைய வெளிப்புற அடையாளங்களை வைத்து மனிதர்களை மதிப்பிடக்கூடிய மனிதர்களாக பல நேரங்களில் நம்ம இருக்கிறோம். ஆனால் கடவுள் அவற்றை கடுமையாக சாடுகின்றார். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்புற அடையாளத்தை மட்டும் மதிப்பு விடக்கூடாது, மாறாக
அவனுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அவனுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன, அவன் எதற்காக அப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றான் என்ற எண்ணத்தை ஆராயக்கூடிய ஒரு நபராக, அதற்கேற்ற நீதியை வழங்கக்கூடிய ஒரு மக்களாக, ஒரு கடவுளாக இருப்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் மிக அழகாக எடுத்துரைக்கின்றது. அந்த நற்செய்தி வார்த்தை நாம் கூர்ந்து ஆராய்ந்தோம் என்றால், ஆண்டவர் அவர்கள் செய்த ஜெபத்திற்கோ அவர்கள் செய்த காரியங்களுக்கோ எதிராக ஆண்டவர் அல்ல. அவங்க செஞ்சதெல்லாமே கரெக்டு தான், அவங்க ஏறெடுத்த ஒவ்வொரு முயற்சியும் சரியானது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய ஜெப வாழ்க்கையும் அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கும் இடையான அந்த முரண்பாடைத்தான் ஆண்டவர் கடுமையாக சாடுகின்றார். அவங்களுடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்குது, அவங்களுடைய ஜெப வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. இதான் பல நேரங்களில் நம்மளுமே மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க என்னைய ப்ரைஸ் பண்ணணும், மற்றவங்க என்னைய புகழணும் என்று நம்ம பல நேரங்களில் நம்ம உலகத்தை ஏமாற்றுகின்றோம், உலக மனிதர்களை ஏமாற்றுகின்றோம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய தினத்திலே நாம் அழைக்கப்பட்டோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். பவுலடிகள் மிக அழகாக சொல்கின்றார். தெசலோனிக்க மக்களிடம் அவங்க பயத்தாலும் குழப்பத்தாலும் நடுங்கி போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களிடம் அவர் நிலைத்திருங்கள், ஆண்டவருடைய நம்பிக்கை நிலைத்திருங்கள், இந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் விட்டுவிடாது. ஆண்டவரிடத்தில் எப்போது நம்பிக்கையோடு நீங்கள் நிலைத்திருக்கின்றீர்களோ ஆண்டவர் உங்களுடைய பயத்தையும் உங்களுடைய குழப்பத்தை நீக்கி அவருக்குடைய மக்களாக உங்களை வழிநடத்துவார் என்ற ஒரு அருமையான செய்தியை இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடிகளால் வழங்குகின்றார். சிந்தித்து பார்ப்போம், நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நாம் நம்பிக்கையில் நிலைத்திருக்கின்றோமா? நம்முடைய உள்ளத்தளவில் உண்மையாக இருக்கின்றோமா? நம்மளுடைய எண்ணங்களுக்கு, நம்மளுடைய மதிப்பீடுகளுக்கு நாம் உண்மையாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. சிந்தித்து பார்ப்போம். 1 சாமுவேல் அதிகாரம் 16 இறை வார்த்தை 7 நாம் அழகாக வாசிக்கலாம். மனிதர் பார்ப்பதை ஆண்டவர் பார்ப்பதில்லை. மனுஷன் எதெல்லாம் பார்க்குறாங்களோ அதை ஆண்டவர் ஒருபோதும் உற்று நோக்குவதில்லை. மாறாக மனிதன் வெளிப்புறத்தை பார்க்க, மனிதன் முகத்தை பார்க்கின்றான், ஆனால் கடவுள் உட்புறத்தை பார்க்கின்றார். கடவுள் நம்மளுடைய இதயத்தை பார்க்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்ம கடவுளை பல நேரங்களில் நம்ம மனுஷங்களை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாது. அதுக்கேற்ற பலன்களை அவர் நமக்கு கொடுப்பார். சிந்தித்து பார்ப்போம். நம்மளுடைய இதயங்கள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் பிறரை மகிழ்விக்கக்கூடியதாக, பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றதா, அல்லது நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் செயல்களும் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதா? கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கின்ற கடவுளாக, நம்முடைய உள்ள எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கின்றன, நம்முடைய செயல்கள் எவ்வாறாக இருக்கின்றன, நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்றதா, உண்மையாக இருக்கின்றதா, கடவுளுக்கு உண்மையாக இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அதற்காக வரவேண்டி தொடர்ந்து திருப்பலில் ஜெபிப்போம். நம்பிக்கையை நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களாக, தூய இதயமுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ தொடர்ந்து திருப்பலில் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நின்ற உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தா, நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை
ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீர். உமது திரவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எழுத மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருடன் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அழிக்கின்றேன் என் திருத்தூதர்களுக்கும் எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உள்ள தூய்மையோடு ஒருவர் மற்றவரோடு ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நமக்கு நம்பிக்கையை தருகின்ற அன்பு தெய்வம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன்,
வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் பொது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் பொது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் ஆண்டவர். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உதவிகளாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். உள்ள தூய்மை கொண்ட மக்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்றும் உன்னையே வாழ்த்தி பாடுவேன். உயிரை தந்ததால் உறவும் தந்ததால் உறவை தந்ததால் நன்றி இயேசுவே. வாழ்வை தந்ததால் வளமும் தந்ததால் வாழ வைப்பதால் நன்றி இயேசுவே. உந்தன் அன்பை என்றும் பெறுவதால் உன்னில் என்னை இணைய செய்வதால் உந்தன் அன்பை என்றும் பெறுவதால் உன்னில் என்னை இணைய செய்வதால் உந்தன் பாதையில் எந்த பாதங்கள் வழி நடக்க ஆசை தந்ததா. உந்தன் பாதையில் எந்த பாதங்கள் வழி நடக்க ஆசை தந்ததா. நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே. வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்றும் உன்னையே வாழ்த்தி பாடுவேன்.